ஒரு குழந்தை ஸ்கூல்ல சாம்பியன் ஆயிட்டா நம்ம உடனே நினைச்சிடறோம் இவன் வந்து ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா ஸ்கூல் லெவல் ஸ்போர்ட் வேற, ப்ரொஃபஷனல் லெவல் ஸ்போர்ட் வேற. ரெண்டு வேர்ல்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேப் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இன்டென்சிட்டி. நம்ம ஸ்கூல்ல மேட்சஸ் விளையாடும்போது ஒரு மந்த்லியோ ஒரு 6 months கொஞ்சோ நம்ம மேட்சஸ் விளையாடுவோம். ஆனா ப்ரொஃபஷனலா போகும்போது வீக்லி இதே இன்டென்சிட்டியில ட்ரைனிங் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது என்னன்னா வால்யூம். ஸ்கூல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய வால்யூம்க்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ல போகும்போது இருக்கக்கூடிய வால்யூம்க்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கும். மூணாவது கேப் என்ன அப்படின்னா காம்படிஷன் குவாலிட்டி. ஸ்கூல்ல வந்து இந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க. பட் ப்ரொஃபஷனல் லெவல்ல போகும்போது எல்லாருமே ஆல்ரெடி வந்து பெரிய காம்படிட்டர்ஸா இருப்பாங்க, நிறைய எக்ஸ்போஷர் உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களோட கம்பீட் பண்ணும்போது நம்மளோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். நாலாவது வந்து மென்டல் கேப். ஆக்சுவலா மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் ப்ரொஃபஷனல் லெவல்ல விளையாடும் போது, ஏன்னா நிறைய லாசஸ் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அஞ்சாவது வந்து ரெக்கவரி. அந்த ரெக்கவரி வந்து ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி மேட்சஸ் வரும், நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகணும், ப்ராப்பரான நியூட்ரிஷன் வேணும், ஸ்லீப் வேணும். எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எந்த டைமும் ரெடியா இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸ்கூல் சக்சஸ் வந்து டேலண்டால ப்ரூவ் ஆயிடும், ஆனா ப்ரொஃபஷனல் சக்சஸ் வந்து சிஸ்டம்னால தான் ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு ஸ்கூல் சாம்பியனா இருக்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆனா ப்ரொஃபஷனல் சாம்பியன் ஆறது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இதுல உள்ள ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும்.